ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவே, நீர் எனக்கு கொடுத்த வார்த்தை நான் அவர்களுக்கு அப்படியே கொடுக்க போறேன் அப்பா. கர்த்தாவே, இந்த பூமியிலே உம்மை மகிமைப்படுத்த கிருபை தந்தீரே. கர்த்தாவே, இன்னும் மகிமைப்படுத்த கிருபை தாரும். கர்த்தாவே, அந்த மோசைக்கு இதயமாகிய பலகைகளை எழுதி கொடுத்தது போல கர்த்தாவே, இதே போல எங்களுக்கு எழுதி தாரும் அப்பா. கர்த்தாவே, நீரே கிருபை செய்யும், நீரே ஆசீர்வதியும். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கேளோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்ம இதுவரை பார்த்தோம், ஆசாரியனுடைய வஸ்திரத்தை பற்றி பார்த்துட்டு வரோம். அந்த ஆசாரியனுடைய வஸ்திரத்துல ஆசாரியனுடைய உள்ளங்கி, இடைக்கச்சை, மேலங்கி, ஏபோத்து அதை பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை எடுங்க. லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை எடுங்க. அவனுக்கு மார்பதக்கத்தை அணிந்து மார்பதக்கத்திலே ஊரின் தும்மி என்பவர்களையும் வைத்து, ஆசாரியனுடைய வஸ்திரத்திலே மார்பதக்கத்தை கர்த்தர் அணிய சொன்னார். ஒரு ஆசாரியன் மார்பதக்கத்தை அணிந்தவனாகவும் அந்த மார்பதக்கத்திலே ஊரின் துன்மீம் என்பவைகளையும் வைக்க சொன்னார். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, மார்பதக்கத்தையும் அந்த மார்பதக்கத்திலே வைக்கப்பட்ட ஊரின் தும்மீம் என்பவைகளையும் பற்றி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த மார்பதக்கத்துக்கு உண்மையான பேர் என்ன ஆனால், யாத்திராகமம் 28ஆம் அதிகாரத்தை எடுங்க. யாத்திராகமம் 28ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை பாருங்க. ஆரோன் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்கும் போதும் இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை தன் இருதயத்தின் மேல் இருக்கும் நியாயவிதி மார்பதக்கத்திலே கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஞாபகக்குறியாக எப்பொழுதும் தரித்து கொள்ள கடவன். அப்ப மார்பதக்கத்துக்கு உண்மையான பேர் என்ன ஆனால், நியாயவிதி மார்பதக்கம். இந்த நியாயவிதி மார்பதக்கம் எப்படி இருக்குமானால், இந்த படத்தை பாருங்க. இதுதான் அந்த மார்பதக்கம். ஆசாரியனுடைய மார்பிலே அணிந்து கொள்வது இந்த மார்பதக்கம். இந்த மார்பதக்கத்துல மொத்தம் 4 அடுக்கு இருக்கும். நீங்க அந்த யாத்திராகமம் அதே 28ஆம் அதிகாரத்துல 17வது வசனத்தை பாருங்க. அதிலே 4 பத்தி ரத்தின கற்கங்களை நிறைய பதிப்பாயாக. இந்த 4 அடுக்கு இருக்கும். இந்த மொத்தம் 12 கோத்திரம். இந்த மார்பதக்கத்துல இந்த 4 அடுக்கு, இதுல 12 கோத்திரத்தினுடைய பேர் இருக்கும். இந்த 12 கற்கள் இருக்கும். அந்த கற்களை கீழே தனித்தனியா எடுத்து போட்டிருக்காங்க பாருங்க. இதுதான் மார்பதக்கம். இதுல 4 அடுக்கு. அததான் இங்க 4 பத்தின்னு போட்டிருக்கு. இந்த 4 பத்தி ரத்தின கற்கங்களை நிறைய பதிப்பாயாக. இந்த 4 பத்தியில ஒவ்வொரு இதுலையும் 12 கோத்திரத்தாருடைய பேரை எழுதப்பட்டிருக்கும். நீங்க அதே யாத்திராகமம் 28ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை பாருங்க. இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருடைய நாமங்களின்படியே 12ம் அவர்களுடைய நாமங்கள் அவைகளில் வெட்டப்பட்டவைகளுமாய் இருக்க வேண்டும். 12 கோத்திரங்களில் ஒவ்வொன்றினுடைய நாமம் ஒவ்வொன்றிலே முத்திரை வெட்டி இருக்க வேண்டும். இந்த ஆசாரியனுடைய மார்பதக்கத்திலே 12 கோத்திரத்தாருடைய பெயர் பதிக்கப்பட்டிருக்கும். ஒரு ஆசாரியன், தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஒரு ஆசாரியன், அந்த 12 கோத்திரத்தாருடைய சுமைகளையும் ஒரு ஆசாரியன் சுமக்க வேண்டும். ஒரு ஆசாரியன் என்று சொன்னால் சபையில் உள்ள அத்தனை குடும்பங்களினுடைய பாரத்தையும் சுமக்க வேண்டும். ஆசாரியன் என்றால் என்ன அர்த்தம்? மார்பதக்கம் என்றால் சபையின் பாரத்தை சுமக்கிறவனாகவும் அந்த சபைக்காக பாரம் எடுத்து ஜெபிக்கிறவனாகவும் இருக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கும் போது எப்படி நாம ஜெபிக்க வேண்டுமானால், இயேசுவினுடைய மார்போடு சாய்ந்திருந்து ஜெபிக்க வேண்டும். தேவனுக்கு முன்பாக நிற்கிறவர்கள்
இயேசுவினுடைய மார்போடு இருந்து ஜெபிக்க வேண்டும். ஏன்னா அந்த மார்பதக்கத்துல ஊரின் தும்மியும் என்பவர்களை வச்சிருக்கார். அப்ப நம்ம இயேசுவினுடைய மார்போடு சாய்ந்து இருந்து நம்ம ஜெபித்தாதான் நமக்கு இந்த ஊரின் தும்மியும் என்பவைகள் இருந்து நமக்கு வெளிப்பாடு கிடைக்கும். ஒரு குடும்பத்தை எந்த வழியில நடத்தணும், ஒரு சபையை எந்த வழியில நடத்த வேண்டும் என்கிற வெளிப்பாடு எப்போ கிடைக்குமானால் அந்த குடும்பத்துக்காக நம்ம பாரம் எடுத்து ஜெபிக்கும் போதும் அந்த குடும்பத்தினுடைய பாரத்தை நாம் சுமக்கும் போதும் தான் நமக்கு அந்த வெளிப்பாடு கிடைக்கும். இப்ப நம்ம குடும்பத்துக்காக நம்ம ஜெபிப்போம். நம்ம குடும்பத்தை எப்படி எந்த சத்தியத்துல நடத்த வேண்டும் என்பதை நம்ம இயேசுவினுடைய மார்போடு சாய்ந்து இருந்து நம்ம ஜெபித்தோமானால் அதை கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? வெளிப்படுத்தி தருவார். தேவனுக்கு முன்பாக நிற்கிற எல்லாருமே இயேசுவின் மார்போடு சாய்ந்திருந்து ஜெபித்தா அதை நமக்கு என்ன செய்வார்? நீங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் அதுல 21ஆம் வசனம் முதல் நான் வாசிங்க, கவனிங்க. இயேசு இவைகளை சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி, உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சாட்சியாக சொன்னார். அப்பொழுது யாரை குறித்து பேசுகிறாரோ என்று சீசர்கள் ஐயப்பட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி பார்த்தார்கள். அந்த சமயத்தில் அவருடைய சீசர்களில் இயேசுவுக்கு அன்பானவனாய் இருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். அப்ப நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம் என்பது இயேசுக்கு என்ன முக்கியம் இல்ல. அந்த எத்தனை பேர்ல இயேசுவினுடைய மார்போடு சாய்ந்து இருக்கிறார்கள் என்பதுதான் இயேசுக்கு யாரு? மிக மிக முக்கியமானவங்க. அவங்க தான் இயேசுவின் இடத்துல அன்பு உள்ளவங்க. அவங்க மேலதான் இயேசுவினுடைய அன்பும் இருக்கும். அப்ப இயேசுவினுடைய அன்பும் நாமும் இயேசுவுக்கு அன்பான சீசனுமாய் மாற வேண்டுமானால் நம்ம இயேசுவின் மார்போடு சாய்ந்து கொண்டு இருக்க வேண்டும். இப்ப நீங்க நல்லா கவனிங்க. இந்த சீசர்கள் எல்லாம் இயேசுவோட தான் இருக்காங்க. இயேசுவை பின்பற்றிருக்காங்க 3 வருஷம். இயேசுவை முகமுகமா பார்க்காங்க. ஆனா இயேசுவின் இடத்துல ஒரு காரியத்தை ஜெபிக்க முடியல பாருங்க, விசாரிக்க முடியல. இவங்க கூட தான் இருக்காங்க. ஆனா நீங்க பாருங்க, அதனால்தான் யாரை குறித்து சொல்லுகிறார் என்று விசாரிக்கும்படி. அப்ப தேவனிடத்துல நம்ம குடும்பத்தை குறித்தோ நம்முடைய காரியத்தை குறித்தோ விசாரிக்க வேண்டுமானால் தேவனுடைய மார்போடு சாய்ந்து என்ன செய்ய வேண்டும்? அந்த அனுபவம் நமக்கு வேணும். அப்போதுதான் நம்ம தேவனிடத்துல நம்ம குடும்பத்தை குறித்து நம்மை குறித்து என்ன செய்ய முடியும்? தேவனிடத்துல விசாரிக்க முடியும். அந்த சீசர்களால முடியல பாருங்க. ஆனா இயேசுவோட தான் இருக்காங்க. அப்படா நமக்கு நம்ம எல்லாருமே ஜெபிப்போம். ஆனா எப்படிப்பட்ட ஜெபம் வேணுமானால் இயேசுவின் மார்போடு சாய்ந்து கொண்டிருந்து ஜெபிக்கிற ஜெபம் வேணும். அந்த ஜெபத்துலதான் இயேசு அநேக காரியங்களை வெளிப்படுத்துவார். அந்த நம்முடைய குடும்பத்தை குறித்து, நம்ம குடும்பத்தை எந்த வழியில நடத்தணும், நம்ம பிள்ளைகளை எந்த வழியில நடத்தணும் என்பதை இயேசுவே நமக்கு வெளிப்படுத்தி தருவார். நம்ம இயேசுவின் மார்போடு சாய்ந்து இருந்து ஜெபித்தா போதும். அதனால்தான் யாரை குறித்து சொல்லுகிறார் என்று விசாரிக்கும்படி சீமோன் பேதுரு அவனுக்கு செய்கை காட்டினான். அப்ப இவனால விசாரிக்க முடியல பாருங்க. இவன் தான் முந்தினவன், இவன் தான் சீசர்களில் முந்தினவன். ஆனா இவனால இயேசுவின் இடத்துல யாரை குறித்து, தன்னுடைய சீசர்களுக்குள்ளே யாரை குறித்து என்று விசாரிக்க முடியல. அப்பொழுது அவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே அவன் யார் என்றான். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, அப்ப இயேசுவின் மார்போடு நம்ம சாய்ந்து இருந்து ஜெபித்தா, நம்ம இயேசுவின் மார்போடு சாய்ந்து இருந்து நம்முடைய குடும்பத்தின் பாரத்தை இயேசுவினிடம் சொல்லி ஜெபித்தா, இயேசுவும் நம்மோடு என்ன செய்வார்? பேசுவார். இந்த அனுபவம் வேணும். மார்பதக்கத்தை எப்படி ஆசாரியன் சுமக்கிறானோ இதே போல நம்முடைய குடும்பத்தினுடைய பாரத்தை, நம்மை குறித்ததான பாரத்தை நாம் சுமந்து கொண்டு இயேசுவின் மார்போடு சாய்ந்திருந்து ஜெபிக்கணும். அவர் தான் பிரதான ஆசாரியன். இந்த ஆசாரியனுடைய வஸ்திரத்துல எப்படி மார்பதக்கம் இருக்கோ இதே போல பிரதான ஆசாரியனுடைய இயேசுவினுடைய மார்புல நம்ம சாய்ந்து இருக்கணும். அப்படி சாய்ந்து இருக்கும் போது, ஏன்னா அதுலதான் ஊரின் தும்மியும் என்பவைகள் இருக்கு. அவருடைய முகத்தின் அறிவாகிய ஒளி நம்ம இதயத்துல பிரகாசிக்கணுமானால் நம்ம இயேசுவின் மார்போடு சாய்ந்து இருந்து ஜெபிக்கும் போதுதான் நமக்கு என்ன கிடைக்கும்? கர்த்தர் சொல்லி தருவார், கர்த்தர் நம்மோடு பேசுவார். அந்த அனுபவத்தை தான் இந்த மார்பதக்கமானது என்ன செய்கிறது? நமக்கு சுட்டி காட்டுகிறது. இப்ப இந்த மார்பதக்கம் பழைய ஏற்பாட்டுல மார்பதக்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
புதிய ஏற்பாட்டுல இதை மார்பதக்கம் என்று சொல்லாமல் மார்க்கவசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 59ஆம் அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் அதுல 17வது வசனத்தை பாருங்க. ஏசாயா 59:17 பாருங்க. அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து. அப்ப மார்க்கவசம் என்றால் புதிய ஏற்பாட்டுல மார்க்கவசம் என்றால் என்ன அர்த்தம் என்றால் தேவனுடைய நீதி. அடுத்ததாக 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்க. விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும். அப்ப மார்க்கவசம் 3 காரியங்களை குறிக்கிறது. 1 தேவனுடைய நீதி, 2வது விசுவாசம், 3வது அன்பு. அப்ப தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஆசாரியர்கள் தேவனுடைய நீதியை தரித்தவர்களாயும் தேவன் மேல விசுவாசம் உள்ளவர்களாயும் தேவனுடைய அன்பினால் நிறைந்தவர்களாயும் இருக்க வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இந்த மார்க்கவசமானது 3 காரியங்களை குறிக்கிறது. 1 தேவனுடைய நீதியையும் தேவனுடைய விசுவாசத்தையும் தேவனுடைய அன்பையும் குறிக்கிறது. தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஆசாரியன் தேவனுடைய நீதியை தரித்தவனாகவும் தேவன் மேல விசுவாசம் உள்ளவனாகவும் தேவனுடைய அன்பினால் நிறையப்பட்டவனாகவும் காணப்பட வேண்டும். இதுதான் மார்பதக்கம். அடுத்ததாக யாத்திராகமம் 28ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை பாருங்க. யாத்திராகமம் 28ஆம் அதிகாரம் 30வது வசனம். நியாயவிதி மார்பதக்கத்திலே ஊரீம் தும்மீம் என்பவைகளை வைப்பாயாக என்று போட்டிருக்கிறது. இந்த மார்பதக்கத்துல 12 கோத்திரத்தினுடைய நாமங்கள் மாத்திரம் அல்ல, ஊரீம் தும்மீம் என்பவைகளை வைக்கப்படும். இந்த ஊரீம் பச்சை நிறத்திலும் தும்மீம் சிவப்பு நிறத்திலும் காணப்படும். பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவ சித்தத்தை அறிவதற்கு இந்த ஊரீம் தும்மீம் என்பவைகள் தேவைப்பட்டன. தேவனுடைய சித்தமானால் பச்சை நிறமும் தேவனுடைய சித்தம் இல்லையானால் சிவப்பு நிறமும் பிரகாசிக்கும். அதை வைத்துதான் அவங்க தேவ சித்தத்தை அறிந்து கொள்வாங்க. அப்ப தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஆசாரியன் தேவனுடைய சித்தத்தை அறிந்தவனாகவும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனாகவும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து அதற்கு ஆயத்தம் உள்ளவனாகவும் காணப்பட வேண்டும். ஊரீம் என்பதற்கு அர்த்தம் வெளிப்பாடு என்று அர்த்தம். தும்மீம் என்றால் சத்தியம் என்று அர்த்தம். ஊரீம் என்றால் வெளிப்பாடு என்றும் தும்மீம் என்றால் சத்தியம் என்றும் அர்த்தம். எப்படி பழைய ஏற்பாட்டு காலத்துல அந்த கல்லுகள் பிரகாசிக்குமோ இதே போல இயேசுவினோட புதிய ஏற்பாட்டு காலத்துல இயேசுவினுடைய முகத்தில் உள்ள அறிவாகிய ஒளி நம்முடைய இருதயத்துல பிரகாசிக்கணும்.
அது பிரகாசிக்கும் போது நமக்கு தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளக்கூடிய கிருபை கிடைக்கும். சத்தியத்தின்படி நமக்கு வெளிப்பாடு கிடைக்கும். நம்ம எதற்காக ஜெபிக்கிறோமோ அந்த காரியத்துல அவருடைய முகத்தில் உள்ள அறிவாகிய ஒளி நம்ம இதயத்துல என்ன செய்யணும்? பிரகாசிக்கணும். அப்படி பிரகாசிக்கும் போது நமக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுப்பார். அப்ப நமக்கெல்லாம் சத்தியத்துல என்ன வேணும்? ஒரு வெளிப்பாடு தேவை. நம்ம சத்தியத்தின் பிரகாரம் நம்மையும் நம்ம குடும்பத்தையும் கொண்டு போகணுமானால் சத்தியத்துல நமக்கு என்ன வேணும்? ஒரு வெளிப்பாடு வேணும். அதற்கு நம்ம இயேசுவின் மார்போடு என்ன செய்யணும்? சாய்ந்து கொள்ள. இதுதான் மார்பதக்கமும் ஊரின் தும்மியும் என்பவைகளும். அடுத்ததாக லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்க. இதுதான் கடைசி. லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம். அவன் தலையிலே பாகையை தரித்து பாகையின் மேல் அவன் நெற்றியிலே பரிசுத்த கிரீடம் என்றும் பொற்பட்டத்தை கட்டினான். தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஆசாரியனுடைய தலையிலே ஒரு பாகை இருக்கும். அந்த பாகையில ஒரு பட்டம் இருக்கும். அந்த பொற்பட்டம் இந்த பாருங்க, இதான் ஆசாரியனுடைய தலையில உள்ள பாகை. இதுதான் அந்த பொற்பட்டம். இதான் பாகை, இதான் அந்த பொற்பட்டம். அந்த வசனத்தை திரும்ப வாசிக்க பாருங்க. அவன் தலையிலே பாகையை தரித்து பாகையின் மேல் அவன் நெற்றியிலே பரிசுத்த கிரீடம் என்னும் பொற்பட்டத்தை கட்டினான். இந்த தலைப்பாகை என்பது மூல பாஷையில போடப்பட்டிருக்கிறது. ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல தலைப்பாகை என்பது தலைச்சீராவை குறிக்கிறது. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பாருங்க. லட்சண்யம் என்னும் தலை சீராவையும் அப்படின்னு போடப்பட்டிருக்கும். எபேசியர் 6:17. அப்ப தலைச்சீரா என்றால் ரட்சிப்பை குறிக்கிறது. தலைச்சீரா என்றால் ரட்சிப்பை குறிக்கிறது. அந்த அவனுடைய நெற்றியிலே கட்டப்பட்டிருக்கிற பொற்பட்டம், அந்த கிரீடம் எதை குறிக்கிறது என்றால் லேவியராகமம் 21ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை பாருங்க. பின்பாகத்தை பாருங்க. அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறது. அப்போ ஒரு ஆசாரியனுடைய தலைப்பாகை, தலைச்சீரா என்றால் ரட்சிப்பையும், அந்த கிரீடம் என்றால் அபிஷேக தைலத்தையும் குறிக்கிறது. அதனால்தான் தாவீது சொல்வார், கர்த்தாவே என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். அப்ப தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஆசாரியன் தேவனுடைய ரட்சிப்பையும் அபிஷேக தைலத்தையும் இழந்து போகாமல் அதை என்ன செய்ய வேண்டும்? காத்து கொள்ள வேண்டும். நீங்க லேவியராகமம் 10ஆம் அதிகாரம், அதுல ஆசாரியனுக்கு முக்கியமா ஒரு கட்டளை கொடுத்திருப்பார் பாருங்க. 10ஆம் அதிகாரம் அது 6வது வசனத்தை பாருங்க. மோசே ஆரோனையும் எலியாசார் இத்தாமார் என்னும் அவன் குமாரரை நோக்கி,
நீங்கள் சாகாத படிக்கும், சபை அனைத்தின் மேலும் கடும் கோபம் வராத படிக்கும் நீங்கள் உங்கள் தலைப்பாகையை எடுத்து போடாமலும். அப்ப எக்காரணத்தை கொண்டும் தேவனுக்கு முன்பாக நிற்கிற நாம் தேவன் கொடுத்த ரட்சிப்பையும் தேவன் நமக்கு தந்த அபிஷேக தைலத்தையும் என்ன செய்ய வேண்டும்? கடைசி வரை காத்து கொள்ள வேண்டும். இந்த தலைப்பாகை எடுத்து போடப்படக்கூடாது. ஆசாரியனுடைய தலைப்பாகை என்ன செய்யக்கூடாது? எடுக்கக்கூடாது. ஆதலால் தேவன் தந்த ரட்சிப்பையும் தேவன் நம்மேல் வைத்த அபிஷேகத்தை என்ன செய்ய வேண்டும்? காத்து கொள்ள வேண்டும். இதுதான் ஆசாரியனுடைய தலைப்பாகையும் ஆசாரியனுடைய தலைப்பாகையின் மேல் எழுதப்பட்ட பரிசுத்த கிரீடமாகிய பொற்பட்டத்தையும் குறிக்கிறது. நாம ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எதற்குமே தகுதி இல்லாத எங்களை உம்முடைய சன்னதியை கூட்டி சேர்த்த தயவுக்காய் உம்மை ஸ்தோத்திரம் அப்பா. நீர் எனக்கு கற்றுத்தந்த வார்த்தையை கர்த்தாவே நான் அவர்களுக்கு அப்படியே கற்றுக் கொடுத்தேன் அப்பா. அதெல்லாம் நான் பூமியில உம்மை மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்த கிருபைதாரும் கர்த்தாவே. வந்த ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதியும், உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த ஆத்துமாவே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் இன்றும் என்றும் எப்போதும் நம்மோடும் இந்த குடும்பத்தோடும் அவர் வருகை வரை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.